நிறைய பேர் பேச நிற்கிறதுனால திருக்குறள் மாதிரி முடிச்சுக்கிறோம். திருக்குறள் நமக்கு வந்து ஒரு மனப்பாட பகுதியாக தான் மாணவர் பருவத்தில் வந்து அறிமுகமாகிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இலக்கியத்தில் ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு தான் அதனுடைய வீரியம், அதனுடைய பொருள் நமக்கு நிறைய இருக்குது. அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் விளக்குரை எழுதியிருக்காங்க. அதில் ஔவையார் எழுதுனது மிகச்சிறப்பான ஒன்று. திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்லும் பொழுது, அணுவை துளைத்து எழுகடல் புகுத்தி குறுக தெரித்த குறள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ உலகத்திலே மிகச்சிறந்த பொருள் அணு என்பதும், உலகத்தில் 7 கடல் இருந்ததையும் ஒரு தமிழுடைய பெரிய அறிவாற்றலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. உலகம் உருண்டை என்று சொன்னது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் வள்ளுவர் நிறைய இடத்திலே உலகம் உருண்டை என்ற அறிவியலை சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ் உலகினுடைய சிறந்த மொழியாக, வரலாற்று மொழியாக, அறிவியல் மொழியாக பயணித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறள் நம்மளுடைய அடையாளம். தமிழராய் பிறந்ததற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மகாத்மா அடிகள் கூட, காந்தியடிகள் கூட ஆங்கிலத்திலே திருக்குறளை படித்துவிட்டு நான் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியிலேயே திருக்குறளை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை பல வடிவங்களில் நாம் இன்று கொண்டு சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு எழுதிய ஒரு குறள் இன்றும் இருக்கிறது. இன்னும் 5000 ஆண்டுகள் கூட பொருந்தக்கூடிய அளவில் நல்ல கருத்துக்களை, படிப்பினைகளை, சமுதாயம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம் என்று இல்லாமல் உலக பொதுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜிபி சார் இங்கே வந்து சிலைகள் மூலம் திருக்குறள் புகழை கொண்டு செல்கிறார். வடிவேல் சிவா ஒரு கலையின் மூலம் உலகுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அத்தகைய அருமையான நிகழ்வுக்கு நாமெல்லாம் வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக பெருமை. அழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். உலகம் போற்றும் பொதுமறையாம் திருமுறை திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவரின் புகழை உலகம் முழுக்க பரவச் செய்த திருக்குறளை ஒளிப்படமாக செய்யும் இந்த சிறந்த முயற்சியை தொடங்கி இருக்கும் தம்பி இயக்குனர் திரு வடிவேலு சிவா அவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த முயற்சி முழு வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் திருக்குறள் மட்டுமல்ல, அதனோடு ஐயன் திருவள்ளுவரையும் உலகெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கும் ஐயா விஜிபி அவர்களின் சேவை என்றென்றும் போற்றுதற்குரியது. திருவள்ளுவர் இன்றைக்கு வாழ்ந்திருந்தாலும் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் உலகம் முழுக்க பயணித்திருக்க முடியுமா என்ற ஐயம் இருக்கிறது. ஆனால் விஜிபி ஐயா அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வெளிநாடுகளில் 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் மட்டுமே 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். உலகெல்லாம் அவர் புகழ் நிலைக்க செய்திருப்பது மிக அரிய பணியாகும். ஐயா அவர்களை திருவள்ளூரின் தலைமகன் என்று அழைத்தால் அது மிகையாகாது. இங்கு வந்திருந்து சிறப்பு செய்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். 7 மொழிகளில் காணொலியாக வரவிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிப்பட முயற்சி எல்லா திசைகளுக்கும் சென்று வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை உலக பொதுமறை நூலை நாம் பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் செய்து படிக்க தொடங்கியதிலிருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் திருக்குறளை நாம் இரண்டர கலந்து பயணித்து வந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பணியை அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் வடிவேல் சிவா அவர்கள் இதை ஞானத்திறவுகோல் என்கிற அறக்கட்டளை மூலம் இந்த அறிவு ஞானத்தை காணொளியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அரும்பணியை ஏறக்குறைய 7 மொழிகளில் அதை காட்சிப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக தம்மை அர்ப்பணித்து கொண்டு தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் அதில் அதற்காக பயன்படுத்தி இன்றைக்கு திருக்குறளால் பெருமை பெற்றாலும் இன்றைக்கு அவரிடத்தில் எதுவும் இல்லை என்கிற நிலையில்தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முழுவதுமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் முயற்சிக்கு உதவிகரமாக வந்து நிற்கக்கூடிய
அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன், அருமை ஐயா விஜிபி உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களே, இனமான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எனக்கு இந்த செயலை செய்வதற்கு எத்தனையோ இவ்வளவு நூற்றாண்டுகளில் இந்த கலைத்துறை மேன்மை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது குறித்து கலைத்துறையிலேருந்து வந்த யாரும் அல்லது இலக்கியத்துறையிலேருந்து வந்த யாரும் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வராத நிலையில் இப்படி ஒருவருக்கு வந்திருக்கிறது என்கிற போது அதுதான் இந்த பொருத்தமான குரலாக அமைகிறது என்று நான் நம்புகிறேன். எனவே இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றால் இப்பொழுது சிவா கையில் தான் அது இருக்குது. அதனால் அவரை நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக அதையும் வள்ளுவர் இப்போ சொன்னதை நான் எடுத்து தேடிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக அந்த ஒரு குறள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய அந்த குறள் எப்படின்னா, ஒரு முயற்சி செய்து அவருடைய ஆற்றல், திறமை, முயற்சி எல்லா பங்களிப்பும் செய்து கடைசியாக அது நிகழ்ச்சியாக இருக்கப்போ குறை சொன்னீங்கன்னா அது சொல்லக்கூடாதுன்னு அவையில் இருக்காங்க. ஆனால் நான் குறையாக சொல்லலை, வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். வள்ளுவம் என்கிற அந்த மொத்த கருப்பொருளில் நாம் பார்க்கக்கூடியது ஏறக்குறைய 2056 ஆண்டுகளை கடந்துருச்சு. நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ இதுலேருந்து 31 ஆண்டுகளை கூட்டிக்கிட்டோம்னா அது வள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கிட்டு நம்முடைய எப்படி பத்திரிகையாளர்களுடைய பொய்ச்சலாக சொன்னாரோ அது மாதிரி அந்த கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. எனவே அந்த வள்ளுவம் போட்டுக்கிற செய்திகளில் காட்சிப்படுத்தின ஒரு சில விஷயங்களில் ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க, கடவுள் ஏற்பாளராக இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லாத ஒரு நூல் அதான் பொதுமறை. எல்லாருக்குமானது. இந்துவாக இருக்கிறவன், கிறிஸ்தவாக இருக்கிறவன், முஸ்லீமாக இருக்கிறவன், பௌத்தமாக இருக்கிறவன், சீக்கியராக இருக்கிறவன், தமிழராக இருக்கிறவன், கன்னடாரராக இருக்கிறவன், ஹிந்தி பேசுகிறவன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவன், எல்லாருக்கும் சேர்த்து மொத்த கருப்பொருள். எனவே அந்த கருப்பொருளில் ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ரெண்டு பக்கமும் கூர்மையாக உள்ளது மாதிரி, அதனால் எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால தான் திருக்குறளை மட்டும் தமிழில் பல பேர் உரை எழுதிட்டாங்க, கலைஞர் வரைக்கும். அவர் சொன்னதில் இது இல்லை, இது சொன்னதில் அது இல்லை அப்படின்னு மாற்றி வந்துட்டுருக்கு. எனவே நான் ஒன்றை சொல்லுகிறேன். பெரியார் சொன்னார், நீ எந்த மதம்னு சொன்னால் குறள் மதம்னு சொல்லுன்னாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, மனித இனத்தை, மனித மாந்தத்தை பாதுகாப்பதற்கு மனித உரிமை இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனித உரிமை குறித்து பேசக்கூடிய, மனித ஆற்றல்கள் குறித்து பேசக்கூடிய, இயங்கியல் தத்துவத்தை பேசக்கூடிய, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அதை தமிழ்நாட்டு பாடநூலில் சொல்கிற பாட புத்தகத்தில் சொல்கிறத இன்றைக்கு செய்முறை கல்வின்னு கொண்டு நிறுத்தியிருக்காங்க. செய்முறை கல்வினா காட்சிப்படுத்தி பார்க்குறது. எனவே ஒரு பொருளை காட்சிப்படுத்தி பார்க்குறப்ப அதுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது. அதனால தான் இந்த ஊடகத்தில் பெரும் ஊடகமாக சினிமாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு காட்சிப்படுத்தி ஒரு செய்தியை சொல்கிறப்ப கூடுதலாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்கிற நிலையில் அதை சேர்க்கிற பணியில் மிக முக்கியமான பணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இன்னும் ஆகச்சிறந்த தலைவர்களோடு சேர்ந்து பேசி ஆராய்ந்து துல்லியமாக அதை அலசி ஒப்பிட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் என்னுடைய சார்பாக அன்பு தம்பிக்கு வைத்து, எல்லா நிலையிலும் தமிழ் சிறப்பாக செம்மொழி போல உழைந்து நிற்பதைப் போல, வான்புகழ் வள்ளுவனின் புகழைப் போல எல்லா நிலையிலும் புகழை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற நெஞ்சார வாழ்த்தி உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு செயல், அந்த செயலின் பலன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா எத்தனையோ சினிமாக்களோட விழாவில் அண்ணன் பேரரசு அவர்கள்லேருந்து எல்லாரும் இந்த மேடையில் நிறைய பேரை வாழ்த்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவங்க விரும்பியிருக்காங்க. ஒரு மேடையில் திருக்குறளால், அந்த திருக்குறளை இந்த தம்பி ஒளிப்படமாக எடுத்ததுனால பெண்கள் 5 ஒன்றா சேர்ந்து அவருக்கு 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டோட திரைப்பட சரித்திரத்தில் நடக்காத நிகழ்வு, முதல் நிகழ்வு.
இந்த விழாவில் வந்து திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவர் உருவம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் பேசி அண்ணன் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. அடுத்தது செல்வி சூர்யா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொன்னாடை போர்த்தன்னு விரும்புகிறேன். அனைவரும் உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு இடையில வாங்க. செல்வி சூர்யா, திருமதி ஆவடி சே வரலட்சுமி அவர்களே அவங்களுக்கு பொன்னாடை போர்த்துங்க. வாங்க வாங்க. நீங்க எதுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு யாருக்கும் தெரியலங்க. வாங்க முன்னால போங்க. எல்லாரும் பேசுங்க. மனிதன் தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னும் மனித இனத்திற்கு எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்து விட்ட பின்னும் இன்னும் எந்த இடத்திலும் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதால் நாங்கள் ஒரு பெண்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குழுவாக உமன்ஸ் ஃபீல்ட் என்ற பெண்கள் களம் என்ற அமைப்பை நிறுவியுள்ளோம். அந்த குழுவின் சார்பாகத்தான் தம்பி சிவா அவர்களுக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் என் பையனாக நினச்சி அவனோட முயற்சிக்கு இந்த உதவியை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிறப்பு. நான் செல்வின் தவற சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பில் வந்து கோவிந்தராஜ் அவர்களும் ஒரு பணப்பரிசு அவருக்கு கொடுக்க விரும்புகிறார். எவ்வளோ கொடுக்க போறீங்க? 50,000 ரூபாய் கொடுக்கிறார். எல்லாரும் முன்னாலையும் போங்க, அனைவரும் முன்னாலையும் கொடுங்க. இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு நீங்க கூப்பிட்டுக்கங்க அருகில. சிவா, சிறப்பு. பெரியவங்களாம் நிறைய பேர் பேச வேண்டிய இருக்கிறதுனால 4 வரி மட்டும் பேசிட்டு அமர்ந்துடுறேன். தம்பியை பற்றி அண்ணன் தாமரை பூவண்ணன் அவர்கள் வந்து சொல்லும்போது ரொம்ப மனசு ஒரு மாதிரி கனமாயிடுச்சு. அவரோட தாய் தந்தை தமக்கை தமையன் அனைவருமே இறந்துட்டாங்க. ஒரு தனி மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உடல் ரீதியான சவாலானவர். அதையும் தாண்டி எவ்வளவோ வேற பணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யாமல் திருக்குறள் மேலே வந்து காதல் கொண்டு திருக்குறளை வந்து ஒளிப்படமாக மாற்றி உலகம் பூரா கொண்டு போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இப்போ இல்லை பல வருடங்களாக முயற்சி செஞ்சு அதை செஞ்சுருக்காரு. 8 வருஷ உழைப்பு அவருக்கு. அந்த 8 வருஷ உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு. இது இன்னும் பெரிய அளவுக்கு வரணும். அதுக்கு திருமதி சூர்யா, திரு கோவிந்தராஜ் அவர்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு உதவி இருக்காங்க. நானும் எங்களுடைய வெப்டைம் மூவி ஓஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பில் வந்து இவர் மற்ற மொழிகள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறார் இல்லைங்களா? அதனால் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்தை இவருக்காக நாங்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த சபையில் வந்து என் சார்பிலையும் ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்கள் சார்பிலையும் வந்து சம்மதிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான செயல். வாழ்த்துக்கள். போன்ற மொழிகளில் 1330 குரலிலும் மொழிபெயர்த்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய வாழ்வினுடைய கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்றத்தில் மிகுந்த சிறப்போடு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலாக பொதுமக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்கின அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களே, தொழிலாளர்களின் பாதுகாவலராக தொடர்ந்து நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிற்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு விஜிபி சந்தோஷம் அவர்களே, திரைத்துறையினை சார்ந்த அன்பு சகோதரர் பெரியவர் ஐயா ராஜன் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிறு திரைப்பட சங்கத்தினுடைய தயாரிப்பாளர்களை பாதுகாப்பாக இருந்தக்கூடிய அன்பு சகோதரர் விஐபி அன்பு அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, பொருளர்களே, தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நல்லுள்ளங்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் வடிவேல் அவர்கள் நான் நல்லா நினைவிற்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு மொட்டை மாடியில் வச்சு இந்த திருக்குறளுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடியில் வச்சு ஒரு நிகழ்ச்சியை பண்ணி இன்னைக்கு பார்த்துருப்போம்.
தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒவ்வொருவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் இனம், ஜாதி, மதம், மொழி அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கக்கூடியது அந்த திருக்குறள். அது எந்த அளவுக்கு ஒரு எளிமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சிகள் மூலம் உண்மையிலே வாழ்க்கையில் மனிதர்கள் பல புக்குகளை பேராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னா 2 வரி இருக்கிற குறள்களை படித்தா போதும். உண்மையிலே அதில் மாற்று கருத்தே கிடையாது. பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மேடை பேச்சு வருமா இல்லை இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்னா அரசியலுக்கு வரும்னா எனக்கு தெரியாது. நான் 7th படிக்கும்போது திருக்குறள் காம்படிஷன் போயிருந்தேன். ஒரே சின்ன விஷயந்தான், 10 குறளை படித்து ஒப்பிக்கணும் மேடையில். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏறின முதல் மேடை. வெறும் 5 குறள் தான் சொன்னேன், மீதி குறள் என்னால் சொல்ல முடியல. மேடையில் பதட்டம் வந்துடுச்சு. சரி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு டக்குன்னு திருக்குறளின் சிறப்புகளோ பெருக்கம் எனக்கு இருக்க நேரமோ சுருக்கம் இன்னும் நாம் பேசினால் நமக்கு ஏற்படும் பிணக்கம் நன்றி கூறி விடைபெறும் வணக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். அது மாதிரி எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அடித்தள மேடையாக இருந்தது திருக்குறள் தான். இன்றைக்கி அந்த திருக்குறளை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேலுமுருகன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பள்ளி மாணவர்களிடையே இது எப்படி போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ரைம்ஸ் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதையெல்லாம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பல விஷயங்களில் பல எடுத்துரைத்து பேசினாலும் இதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இவ்வளோ மேடையில் இவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா திருக்குறளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு அதுக்குரிய பொருளாதார செலவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக மிகுந்த சிறப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தொகுதியின் சார்பாக வரவேற்று அண்ணன் சினிமா கோரிக்கை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக துணை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதில் என்னென்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ நிச்சயமாக செய்கிறோம். அண்ணன் வடிவேல் சிவா போன்றவர்களுக்கும் கழகம் அரசும் துணை நிற்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னா செய்தாருக்கு இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு. திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். அது தமிழகத்தில் செல்வம். அதன் திரண்ட கருத்து எல்லாம் ஒன்றே ஒன்று. அது மக்களால் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மக்கள் பண்போடு வாழ வேண்டும் என்பது அத்தகைய பண்புகளில் ஒன்றே சான்றாமை. அதனை உடையவரே சான்றோர். தமிழகம் சான்றோரை தனது நாட்டு செல்வமாக கொண்டிருக்கிறது. சேர நாடு வேல முடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையின் வாக்கு. இதிலிருந்து நிலவளமாகிய நெல்லும், மலைவளமாகிய யானையும், கடல் வளமாகிய முத்தும், மக்கள் வளமாகிய சான்றோரும் தமிழகத்தில் செல்வங்கள் என்ற உண்மையை நன்கு உணரலாம். சான்றாமை என்ற சொல் தமிழ்மொழி ஒன்றுக்கே உரியது. சான்றாமை தன்மை தமிழ் மக்களின் கலை. சான்றாமை பண்பு தமிழகத்தின் தனிப்பட்ட சொத்து. சான்றாமை என்ற சொல்லை பிற மொழிகளில் உரை எழுதி உள்ளார்கள். ஆனால் இன்று 7 மொழிகளில் உலக புதுமறை திருக்குறளை காணொளிகளாக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க திட்டமிட்டுள்ள திரைமுன்னோட்ட விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமை பொறுப்பேற்று வருகை புரிந்துள்ள திரு பொன்குமார் அவர்கள் தலைவர், தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். செவாலிய டாக்டர் விஜிபி சந்தோஷம் அவர்கள், விஜிபி உலக தமிழ் சங்கம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர், சிலை திருட்டு பிரிவு தடுப்பு, சென்னை அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் செல்வர் டாக்டர் கே சிவகுமார் கூடுதல் கண்காணிப்பாளர், நாகப்பட்டினம். வடிவேல் சிவா என்ற இளைஞரின் சீரிய முயற்சியில் உருவான திருக்குறளை நம் அன்றாட வாழ்வியலில் நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு அறம் சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு குறும்படத்தை தயாரித்துள்ளார். இதற்கான திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, இதற்காக இங்கே நாம் கூடியுள்ளோம் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தாய் தமிழின் வழி ஐயன் திருவள்ளுவர் நமக்களித்த மாண்பகலாமல் மனிதன் வாழ அத்தனை வாழ்வியல் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அறநூலே திருக்குறள். திருக்குறளை தமிழ்மறை, தமிழ் மனுநூல், வாயுரை வாழ்த்து,
முப்பால், தெய்வநூல், உத்திரவேதம், உலகப் பொதுமறை, வள்ளுவ மாலை, பொய்யாமொழி என்று பல்வேறு நிலைகளில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறநெறி கோட்பாடு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 தலைப்புடன் வாய்மை, கருணை, அன்பு, பொறுமை, சுய கட்டுப்பாடு, நன்றியுணர்வு, கடமை, சான்றாண்மை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை, நலம், கூடா ஒழுக்கங்களை விளக்குதல், போதைப் பொருளையும் சூதாடுவதையும் விளக்குதல் போன்ற தனி மனித அறநெறிகளையும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசின் மாண்புகள், அரண், போர், கல்வி, உளவு போன்ற அரசியல் கருத்துக்களையும், நட்பு, காதல், இல்லறம் போன்ற அகல் வாழ்க்கைக்கும் இன்றியமையாத வாழ்வியல் கோட்பாடே திருக்குறள். அது மட்டுமல்ல, இவை அனைத்தையும் ஒன்றோடொன்று தொடர்புடையதுதான் மனித வாழ்வு என்பது. அன்புக்கும் அரணுக்கும், உழவுக்கும் தொழிலுக்கும், ஈகைக்கும் கொடைக்கும், மக்களுக்கும் மன்னனுக்கும், படைக்கும் படை தலைமைக்கும், குடிக்கும் குடிமைக்கும், இப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து நீதி, நேர்மை, நல்லொழுக்கத்தை போதிக்கும் திருக்குறளை நம் அன்றாட வாழ்க்கை முறையில் பொருத்தி அதை நம் கண்முன்னே திரையில் கொண்டு வந்து நம் இன்றைய தலைமுறையில் மனதில் பதிய வைக்கும் ஒரு அறம் சார்ந்த திருக்குறள் புரட்சி என்பதுதான் இந்த நிகழ்வு. இது மிகவும் போற்றுதலுக்குரியது. 1330 குறள்களில் ஒவ்வொரு குறளுக்கும் ஒளி வடிவம் கொடுத்து அதை குறும்படமாக்கி திரை வடிவம் கொடுத்து நம்மிடையே சேர்ப்பதென்பது சாதாரண காரியமல்ல. இதில் எந்த இடர் வந்த போதும் மடுத்தவா எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து கரடு முரடான பாறைகள் நிலந்த வழியில் கூட தடைபடாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் காளையைப் போல மனம் தளராமல் செல்ல வல்லவனுக்கு வந்த துன்பமே துன்பப்படும் என்ற இந்த குறளை மனதில் நிறுத்தி மனம் தளராமல் ஏற்றுக்கொண்டிருக்கிற பணியை செய்து முடித்து என் தாய் தமிழுக்கும் ஐயா வள்ளுவரின் குறளுக்கும் ஒரு தமிழனாய் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, தமிழ் அறிஞர் பெருமக்கள், ஆண்டோர் சான்றோர்களை அணுகி ஆராய்ந்து கருத்துக்களுக்கு பொருத்தமான காட்சிகளை அமைத்து இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஒரு முடியாத காரியத்தை கூட தன் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றியை தேடித்தரும், உங்கள் முயற்சி வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லி, இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியடைய உலக தமிழ் திருக்குறள் பேரவை சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.